அப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது வந்து தம் பிள்ளைய காப்பாற்ற போயிருக்காரு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா 1 மணி நேரம் ரகசிய டைம் பிரதமர் கூட தனிப்பட்ட முறையில் பேசணும்னு எனக்கு கேட்டிருக்கேன். அந்த 1 மணி நேரம் இவங்க 2 பேரும் ஐயா ஹிந்தியில் பேச, அதுக்கு நம்ம ஐயா அதை புரிஞ்சுட்டு தமிழில் பதில் சொல்ல, அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? இவர்கள் வந்து நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்தாருன்னா அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்வாங்க. அறிக்கை கொடுக்கலன்னா அவர் அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ட்வீட் கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. தலைவர் பேசினார்னா ஏன் தலைவரை தவிர்த்து முகம் தெரிந்த தலைவர்கள் வேற யாருமே இல்லையே கட்சியில? 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லையே, 3ஆம் கட்ட தலைவர் இல்லையேன்னு கேட்பாங்க. இன்னைக்கு தாகிரா அக்கா அறிக்கை கொடுத்தாங்கன்னா ஏன் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, தலைவர் பேச மாட்டாரா அப்படின்னு. இன்றைக்கு உங்களுடைய பேர குழந்தைகள் நீட்டில் படித்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். ஆனால் எங்களுடைய ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுவீங்கன்னு நம்பி, உங்கள் ரகசியத்தினுடைய வாக்குறுதியை நம்பி அவர்கள் தற்கொலை பண்ணி செத்து 1 கோடி கையெழுத்தை வாங்கி ஏதோ ஒரு திருச்சி நினைக்கிறேன் மாநாட்டில் குப்பையில் வச்சுட்டு போயிட்டாங்க. இது எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்குமா? அந்த கையெழுத்து போட்டவங்களுக்குலாம் எப்படி மனசு எரியும்? எந்த வகையில் கனிமொழி அவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க? உதயநிதி ஸ்டாலினை விட துணை முதல்வர் ஆவதற்கு கனிமொழி அவர்களுக்கு அருகதை இல்லையா, உரிமை இல்லையா? ஆல் ரூட்ஸ்ல நீங்க யோசிங்க. படிப்பு, கல்வி, அரசியல், முதிர்ச்சி எல்லாம் இருக்கு. கலைஞரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவிதை குணம். செங்கலை தூக்குனா அவரு உங்க சேஃப்டிக்காகவாது நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, தவறாக என் மேல சித்தரிக்கிறாங்க, மக்கள் இதை நம்ப வேண்டாம்னாது நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? குற்றம் சாட்டுவது, குற்றம் நிரூபிக்கப்படுவது, கேஸ் ஆகிறது, அது கோர்ட்டுக்கு போகிறது, வழக்காடுவது, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? நம்முடைய கட்சிக்காக பிஸ்னஸில் இன்ஃப்ளூயன்சர் ஒரு 6 மாசமா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரே நாளில் வெளியில் வரும்போது அவங்களும் திமுக தேவைப்படுது. அப்போது இந்த திமுக எந்த அளவுக்கு களத்தில் வீக்காக இருக்குது, மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கை இழந்துக்கிட்டு இருக்குது, மற்ற கட்சிகளை பார்த்து பயப்படுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அடிப்படை உறுப்பினருக்கு இருக்க பவர் கூட திமுக கட்சியில் இருக்க ஆட்களுக்கு கிடையாது. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், நட்சத்திர பேச்சாளர், இவர் பேச்சை கேட்டு தளபதி அப்படி நெஞ்ச பிடிச்சி அப்படி பார்த்தாரு. அந்த மொமெண்ட்டை யாராலும் மறக்க முடியாது. அன்பு தம்பி திரு ரமேஷ் நம்மோட இருக்கிறார். வணக்கம் ரமேஷ். வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இன்னைக்கு நான் கேட்க போகிறேன். எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். ரெடியாக இருக்கீங்களா? ரெடி ரெடி. முதல் கேள்வி, திமுக எவ்வளோ பயங்கரமாக நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்க, நல்லாட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக மீது ஒரு ஆன்டி இன்குபன்சி வெறுப்பு இருக்குது மக்கள்கிட்டன்னு எல்லா டிபேட்லையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? மக்களோட மக்களாக நம்ம பயணிச்சுட்டு வரோம். மக்களுடைய மனநிலை உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு இடத்துல தான் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் பயங்கரமான ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. எந்த விதமாகவும் மக்களுக்கு சாதகமாக, மக்கள் அன்பை பெறக்கூடிய வகையில், இல்லை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் இங்கே எந்த விதமான பணிகளும் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கு திமுகவுடைய 2021க்கான தேர்தல் அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. சரி, அதில் ஒரு 5 வாக்குறுதிகள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் கூட அது திமுக முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறது. நீங்கள் வந்து இன்றைக்கு 4 ஆண்டுகள் கழித்து கடந்த ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணீங்க. 4 ஆண்டுகளாக அதை பற்றி வாயை திறக்கல. ஆட்சி முடிய போகிற கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க. 2026 உங்கள் ஆட்சி முடிய போது, இந்த மன்னராட்சியும் ஒழிக்கப்பட போது. இப்போ வந்து 20 லட்சம் மாணவர்களுக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது மடிக்கணினி, அதில் வந்து ஹீட் ஆகும், அது வந்து மாணவர்கள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏன் திரும்ப தரோன்னு சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா? அது பிரச்சனை கிடையாது, அது தரோன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தந்தாங்களா? இல்லை, தரேன்னு சொன்னது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் செய்யறேன்னு சொல்லி செய்ய போகிறது கிடையாது. அதனால் அதில் பெரிய ஆச்சரியம் நமக்கு இல்லை, மக்களுக்கும் அதில் இல்லை. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்றது தான் நமக்கு பிரச்சனை. தேர்தல் வாக்குறுதியில் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் இலவச டேப் தரேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வைஃபையோட கனெக்ஷனோட கொடுக்குறேன், டவுன்லோடபுள் ஸ்பீடு வந்து அரௌண்ட் 10 GB கிட்ட நான் கொடுத்து எல்லாமே நான் கொடுக்குறேன், 100 MBPS வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தீங்களா? அது என்ன ஆச்சுன்னு தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் அவங்க ஆட்சியில் கொண்டு வந்த மடிக்கணினி திட்டத்தை அது மடிக்கணினி ஹீட்டால் வந்து நீங்கள் நிப்பாட்டினீங்களா, இல்லை உங்களால் ஊழல்கள் பண்ண முடியலன்றதுக்காக நிப்பாட்டினீங்களான்றது வேற கதை. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் டேப் என்னாச்சு? சரி, மடிக்கணினிகள் கொடுக்க முடியல, உங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, பொருளாதார சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதே மாணவர்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, மாணவிகளுக்கு இலவச நாப்கின் வழங்கப்படும். அதுவும் எப்படின்னா பள்ளிகளில் வந்து வெண்டிங் மிஷின்ஸ் வச்சு மாணவிகளுக்கு அந்த நாப்கின் வழங்கப்படும் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மால்களில் எப்படி வெண்டிங் மிஷின் வச்சு சாராயம் விற்கலாம் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதற்கான ஆய்வுகள் தான் நீங்கள் செஞ்சீங்களே தவிர்த்து, இது போன்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எதையுமே செய்யாத ஒரு ஏமாற்று ஆட்சியாக தான் இந்த திமுகவோட ஆட்சி இருந்திருக்குது. மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வெண்டிங் மிஷின் வைக்க துப்பு இல்லை, ஆனால் மாலுக்கு மால், தெருவுக்கு தெரு, எலைட்டாஸ்மாக்கெல்லாம் கொண்டு வந்து விதவிதமாக டார்கெட் வச்சு சாராயம் வைத்துக்கிட்டு இருக்காங்க. டார்கெட்டை விடுங்க, விதவிதமான பிராண்டு வீரன்ற பேரில் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சியாளர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இது இருக்குது. பிராண்டு நேம் தான் மாறுது, சப்ளையர்கள் மாறல, அந்த டிஸ்டிலரிஸ் மாறல. இதை பற்றி பேசும்போது அப்படியே நம்ம கரண்ட் அஃபேரில் முக்கியமான டாபிக், இன்றைக்கி இடி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ரைடு, டாஸ்மாகோடைய எம்டி மிஸ்டர் விசாகன் ஐஏஎஸ்
அப்ரூவராக மாறினதாகவும் ஒரு தகவல் வருது. இந்த ஓவரால் இந்த இடி ரைடே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? இந்த பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பொய். நம்ம இதை எந்த இடத்துல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோன்னா, நீங்கள் இந்த ஆட்சி தொடங்கிய முதல் 10 மாத காலத்தில் திரு பிடிஆர் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார சிக்கல்களை பற்றியும் வருமானம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றதை பற்றி அவர் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வருமானங்களை குறிப்பிட்ட சதவீதத்தில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் கோட் பண்ணுறார். அது என்ன விதமான லீக்கேஜ் அப்படின்னு கேட்கும்போது, டாஸ்மாகில் கிட்டத்தட்ட 50% வருமானம் லீக்கேஜ் இருக்குது, கலால் வரிகளில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்போது இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுபானங்களை கலால் வரியே செலுத்தாமல் நேரடியாக அதோடைய விற்பனையை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து எந்த ஈடியும் குற்றம் சாட்டலை, எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டலை. உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த நிதி அமைச்சர் டாஸ்மாகில் 50% லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் அந்த பேட்டி அதே ஆங்கில நாளிதழிலையும் அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் அந்த பேட்டி இருக்குது. இப்படி உண்மையை உளர்றதுனால தான் அவரை வந்து துறையை மாற்றி வேறு இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ இது அன்றைக்கே அந்த டாஸ்மாக் ஊழல் வந்து தொடங்கிடுச்சு. அதற்கு பிறகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதே செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும் பொழுது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிராக பேசியது திமுக. எனக்கு நினைவு சரியாக இருந்தால் ஐயா கலைஞர் அவர்கள் கூட இது தொடர்பாக ட்வீட் பண்ணியிருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி. ஸோ இப்படி ஒரு சூழலில் அவர் திமுகவுக்கு வந்த உடனே தியாகியாக்கி அவருக்கு வந்து மதுவிலக்கு துறையை கொடுத்து, திமுக ஒரு வாஷிங் மிஷின், ஊழல்வாதியாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே வந்துட்டா இன்ஃபேக்ட் திமுக அரசு நடத்துகிறதே அதிமுகவுடைய நிர்வாகிகள் தான். சேகர் பாபு எங்கேருந்து வந்தார்? அதிமுக. செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார்? அதிமுக. ரகுபதி எங்கேருந்து வந்தார்? அதிமுக. அப்போ திமுகவிலே நீங்கள் கூட சொன்னீங்களே பரம்பரை கொத்தடிமைகளா, அப்போ அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாவம். திமுகவுடைய அந்த பயணம் வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சுன்றீங்க பாருங்களேன். நீங்கள் வந்து அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவை திட்டிய செந்தில் பாலாஜி இங்கே வந்த உடனே தியாகி ஆக்கப்பட்டார், மகாத்மா ஆக்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கலைஞரை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு, திமுகவை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அவர் இங்கே வந்த உடனே அவரும் அங்கே சேர்த்து கொள்ளப்படுகிறார். அதே போல் சமீபத்தில் நம்முடைய கட்சிக்காக பேசின சில இன்ஃப்ளூயன்சர், ஒரு 6 மாதமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரே நாளில் வெளியில் வரும்போது அவங்களும் திமுக தேவைப்படுது. அப்போது இந்த திமுக எந்த அளவுக்கு களத்தில் வீக்காக இருக்குது, மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கை இழந்துக்கிட்டு இருக்குது, மற்ற கட்சிகளை பார்த்து பயப்படுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அடிப்படை உறுப்பினருக்கு இருக்க பவர் கூட திமுக கட்சியில் இருக்க ஆட்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட கள நிலவரம். அதுவும் இல்லை, இந்த இடி ரைடு இன்னொரு பக்கம் சினிமாக்குள்ளே போயிடுச்சு. எந்த பராசக்தி கலைஞருடைய அரசியலை தொடங்கியதோ அதே மாதிரி இன்னொரு பராசக்தி கலைஞர் அரசியலை திமுகவினுடைய ஒரு குடும்ப அரசியல் முடிக்க போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுள்ளார அந்த ப்ரொடியூசர், அவர் பேர் ஆகாஷா, அவர்லாம் அஞ்சாமை திராவிடர் உடமையிடம் பேர் வச்சுட்டு ஓடிட்டாங்க. அப்போ அஞ்சாமைன்னு வச்சுட்டு நீங்கள் அஞ்சாமை நின்று ஃபேஸ் பண்ணி, நான் வந்து நீதி பரிபாலன் அந்த என்கொயரியில் நின்று கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி, அது ஒரு வகை. தலைவாசல் வரையாக ஈடி வராங்கன்றோன்னா புறவாசல் வழியாக ஓடி இருக்காங்க. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இன்டெலிஜென்ஸில் வந்து ஓடி இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, அதுதான் இன்றைக்கு வந்து நம்ம பார்வை அப்படின்றத விட ஒரு தார்மீக கடமை வந்து அரசாங்கத்திற்கு என்ன கடமை இருக்குன்னா, இன்றைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வருது, இடி ரைடு வருது. அதை தொடர்ந்து வந்து உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரும் அதில் சம்பந்தப்பட்டதாக பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ விஷயம் உங்கள் குடும்பத்தை சுற்றி சுழண்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நடக்கும் பொழுது தார்மீகமாக ஒரு முதலமைச்சர் இதற்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும். எதிர்க்கட்சிகள்கிட்ட கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லைங்க. எதிர்க்கட்சிகளை நீங்கள் அப்படி நீங்கள் மதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பேசினாலே நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணுறீங்க, உங்கள் ஓனர் வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் மைக் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட உங்களுடைய மகனை காப்பாற்றுவதற்காகவாது நீங்கள் வாயை திறந்து பேசியிருக்கணுமா இல்லையா, விளக்கத்தை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் எப்பவும் போல ஃபார்முலாவில் இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் செய்கிற திட்டமிட்ட சதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னாவது நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ மக்கள்கிட்ட ஒரு விளக்கம் தருவதற்கு கூட இங்கே தயாராக கிடையாது. திரு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கம் தொகுதியில் வென்ற பிறகு சேப்பாக்கத்தில் இருக்க ஒரு பாத்ரூமை கூட விட்டது கிடையாது. கழிவறைகளெல்லாம் பாத்ரூம் டூர் எல்லா எல்லா பப்ளிக் டாய்லெட்ஸுக்கும் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து எந்த தொகுதிக்காவது தமிழ்நாட்டில் கிடைப்பாராங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து அன்றைக்கு 6 மாத காலம் 6 மாதம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய தலைவர் அரசியல் பயணம் தொடங்கிய பிறகு தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இன்றைக்கு அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பும்போது ஒரு தார்மீக அடிப்படையில் செங்கலை தூக்குனா அவர் உங்கள் சேஃப்டிக்காகவாது நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, தவறாக என் மேலே சித்தரிக்கிறாங்க, மக்கள் இதை நம்ப வேண்டாம்னாது நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? குற்றம் சாட்டுவது, குற்றம் நிரூபிக்கப்படுவது, கேஸ் ஆகிறது, அது கோர்ட்டுக்கு போகிறது, வழக்காடுவது, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்.
தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அப்போ மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு அந்த பதிலை கூட சொல்லாமல் உடனடியாக இடி வந்தவொடனே நீங்கள் மோடிக்கு வெள்ளக்கொடி காட்டுறீங்க அப்படின்னா, டெல்லிக்கு பறந்து போகிறீங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. கேட்டால் மாநிலத்தை புறக்கணிச்சிட்டாங்க, பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க. இது வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு பட்ஜெட்டு, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. போன வருஷம் அறிக்கையில் இதெல்லாம் வந்து அவங்க எழுதுவாங்க. இதனால் வந்து நாங்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம், நான் நேரடியாக போக மாட்டேன், என்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறேன், இப்படியெல்லாம் 4 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை சுற்றி ஈடி வளையம் வந்த உடனே நானே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போகிறேன். 4 வருஷமாக எங்கே போயிருந்தீங்க? அப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது வந்து தம் பிள்ளைய காப்பாற்ற போயிருக்காரு. வேறு எதுக்கு போயிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன். ஒருவேளை வெள்ளக்கூடாயை பிடிச்சிட்டு அது இல்லை, அது அப்போ வேற எதுவும் கண்ணு கெட்டி தூரம் வரைக்கும் எந்த ரீசனும் தெரில. அப்போ பிள்ளையை காப்பாற்ற தான் அங்கே போயிருக்காரு. இதுதான் ஒரு நிமிஷம், அது வேற 1 மணி நேரம் டைம் கேட்டிருக்காராமே பிரைம் மினிஸ்டர் கிட்ட. உங்களுக்கு எனக்கு இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 1 மணி நேரம் ரகசிய டைமு பிரதமர் கூட தனிப்பட்ட முறையில் பேசணும்னு எனக்கு கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு எனக்கு தமிழ் தெரியும், தமிழில் பேசிடுறோம். உங்களுக்கு எனக்கு 2வது மொழியான ஆங்கிலம் தெரியும், நம்ம இருமொழி கொள்கையில் இருக்கும், ஆங்கிலம் பேசுகிறோம். ஐயாவுக்கு முதல்வர்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அங்கே இருக்க ஐயாவுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். இவங்க ரகசியமாக என்ன சந்திச்சு பேசுவாங்கன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் இவங்க 2 பேரும் ஐயா ஹிந்தியில் பேச, அதுக்கு நம்ம ஐயா அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் பதில் சொல்ல. ஏன்னா ஆங்கிலத்தில் கேட்டாலே நம்ம ஐயா பல இடங்களில் தடுவார் நம்ம முதல்வர். அப்போ இவர் தமிழில் பேச, அவர் ஹிந்தியில் பேச, அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? இவர் அடிக்க, அவர் பாட, நடனம் ஆட, அது எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக நான் ஆவலோட காத்திருக்கேன். சரி, இன்னொரு பக்கம் இன்னொரு சீரியஸான ஒரு மேட்ரு இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. நம்ப தகுந்த சில செய்தியாளர்கள் அவங்க சொல்கிற சோர்சஸ் தகவலின்படி இப்போ இவங்க அப்ஸ்காண்ட் ஆகிருக்காங்களே ஒரு பெரிய குரூப்பு. இன்னும் சில பேர் வந்து அங்கங்கே ஸ்ரீலங்காவில், லண்டனில், துபாயிலன்னு அங்கங்கன்னு ஓடி ஒழிஞ்சிருக்கிறாங்க. அதில் யாராவது அரெஸ்ட் ஆனாங்கன்னா ட்ரக் டெஸ்ட், நார்காட்டிக்ஸ் டெஸ்ட்டு அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா அதில் அவங்க ஃபெயில் ஆவாங்களாம். ஒருவேளை ஃபெயில் ஆகி அவங்க ட்ரக்ஸ் கன்சியூம் ஆகிருக்கிறது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரினுடைய வீட்டை வெளியிலேருந்து இல்லை, உள்ளே போய் பல விஷயங்களையும் சேர்த்து தான் இடி வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த செய்தியாளர்களின் கூற்றின்படி ஏதாவது ஒரு ட்ரக் டெஸ்ட்டில் அவங்கெல்லாம் ஃபெயில் ஆகி அதில் வந்து அவங்க சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தெரிந்தால் இது வெறும் இடி கேஸ் மட்டும் இல்லை, நார்காட்டிக்ஸ் கேஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டே தலையிட முடியாது. ஆமாம், அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கத்தி அவங்க தலையில் தொங்கிட்டு இருக்கிற, செய்த பாவம் செய்த வினை எல்லாமே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு மாதிரி இப்போ வந்து அவங்க தலையில் கத்தி தொங்கி. இல்லை, இந்த கத்தி இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே தொங்கின கத்தியை தான் அவங்க கொஞ்சம் அறுத்து ஓரம் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து இதே போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது நம்ம களத்தில் பார்த்துருக்கோம். எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கும், குடும்பங்கள் அழிஞ்சிருக்குது. நீங்கள் பல கல்லூரிகளுக்கு போகிறீங்க, பள்ளிகளுக்கு போகிறீங்க, எத்தனை இடங்களில் மாணவர்கள் இது போன்ற போதைப் பொருள் புழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த பேராசிரியர்கள்லாம் முன்னாடிலாம் கண்ணீர் வெடிப்பாங்க, நல்லா படிக்க சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க. இப்போ போகிற இடத்துல சொல்லுவாங்க ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்க, முதல்ல ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்க. அவன் என்ன சாப்பிட்றான், வாயில் என்ன வச்சிருக்கான், அவனுக்கு எங்கே என்ன கிடைக்குதுன்னே தெரில. ரொம்ப மனவேதனையார். எத்தனை குடும்பங்கள், எத்தனை இளைஞர்கள், ஒரு தலைமுறையை சாராயம் கொடுத்து ஒரு தலைமுறை அழிச்சாங்க. இன்னைக்கு போதைப் பொருளால் இன்னொரு தலைமுறை வந்து அபாயகரமாக, இந்த பிள்ளையை பெற்றவங்க பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கு அனுப்பிட்டு அந்த பேப்பர் சீல் வரும்போதெல்லாம் பதட்டம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு இப்போ வந்து திரும்பி இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு குடும்பத்தினரும் கல்லூரியில் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் வருத்தப்படும் பொழுது இதற்கெல்லாம் காரணமான குற்றவாளி போதைப் பொருள் ஆசாமி ஜாபர் சாதிக்கு தன்னுடைய கட்சிக்குள்ளேயே வச்சு காப்பாற்றிய கட்சி தான் திமுக. அயலக அணி தலைவரா? ஆமாம், அயலகத்திலிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, அதனால அயலக அணி அது. ஸோ அதில் வச்சுக்கிட்டு ஒரு போதைப் பொருள் ஆசாமி அவங்க கட்சிக்குள்ளே வச்சு மூடி மறைச்ச ஒரு கட்சியாக தான் இன்றைக்கு திமுக இருந்திருக்குது. போதையை வளர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருந்திருக்குது. மதுவை வளர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருந்திருக்கிறது. எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம எடுத்து சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கு நம்ம வந்து ஐயா காமராஜரை கல்வி கண்கிறந்த தந்தைன்னு சொல்கிறோம். அவர் வந்து நம்மளை படிக்க வைத்த மேதை, படிக்காத மேதை கிடையாது, நம்மளை படிக்க வைத்த மேதை நம்ம தந்தையாக பார்க்குறோம் அவர். வெல் சேட். ஸோ அந்த தந்தை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட கிலோமீட்டர்களுக்கு பள்ளிகளை திறந்து கிராமங்கள் தோறும் மாணவர்கள் படிக்க ஏற்பாடு. நம்மளுடைய சட்டமேதை ஐயா, சட்டத்தந்தை ஐயா அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து, சட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவரை நம்ம தந்தைன்னு சொல்லலாம். கரெக்ட். தந்தை பெரியார் பெண்கள் விடுதலைக்காக நம்மளுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம். பெண்கள் விடுதலைக்காக தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் மூச்சு போராடி பேசி வந்தவரை நம்ம தந்தை பெரியாருன்னு சொல்கிறோம். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்காக எந்த அளவிற்கு வந்து தன்னுடைய காலம் முழுவதுமே வெறும் கதராடையை உடுத்துக்கொண்டு நம்முடைய மக்களுக்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தர உழைத்தார். நம்முடைய தேசப்பிதா திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எந்த அளவிற்கு வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை எதிர்த்தாருன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நம்ம தந்தைன்னு சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. உங்களை வளர்த்துருப்பாங்க, உங்களுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நம்மளை எல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு தலைமுறையை
தெருவுக்கு தெரு மதுபான கடையை திறந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது கிடையாது. அண்ணா அவர்கள் சொன்னார், நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஆட்சி அமைச்சா 1967 ஒவ்வொரு வீட்டுக்கும் ₹1 3 படி அரிசி என்பது லட்சியம், ஒரு படியாவது நிச்சயம்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு ஒருவரை குடிக்க வைப்பதை லட்சியமாக கொண்டிருக்கு திமுக அரசு. இவங்களை போய் நம்ம தந்தைன்னு கூப்பிட முடியுமா? ஆனால் இவர் என்ன அப்பான்னு கூப்பிடுங்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? இப்போ நீங்கள் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிங்களே, இப்போ என்னப்பா இப்படி கேட்குறீங்க? இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் வந்துருச்சா? ஏன் வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்கன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னா, சாதாரண மக்கள்லேருந்து வந்த எனக்கு இவ்வளோ கேள்வி இருக்கும்பொழுது என் வீட்டில் யாரும் பாதிக்கப்படலை. அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம், நம்ம வீட்டில் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கவங்க இதை விட எவ்வளோ கோபமாக இருப்பாங்க, எவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் சில கண்டுபிடிப்புகள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஊட்டியில் குளிர் எவ்வளவு, மறுபடியும் ஊட்டிக்கு எப்போ வரலாம், ஒரு விலாகர் மாதிரி, ஒரு ட்ராவல் விலாகர் மாதிரி ஒரு நிறைய விஷயம் கண்டுபிடிக்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து சினிமாவை விட்டு விட்டு உச்ச நட்சத்திரமாக இருந்து அந்த வேண்டாம் நான் மக்களுக்காக பணி செய்ய வரேன்னு சொல்லிட்டு முழு நேர அரசியலுக்கு வந்துட்டார். இவங்க முழு நேர அரசியல் இருந்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தலைமுறையாக ஊழல் செய்த ஒரே பெருமைக்குரிய கட்சியாக, தலைமுறையாக நம்ம அண்ணாச்சி பிஸ்னஸ் பண்ணுறாருன்றதை பார்த்துருப்போம். தலைமுறையாக ஊழல் செய்த ஒரு கட்சியினராக இருந்துக்கிட்டு இவங்க வந்து இன்றைக்கு திரைப்படத்துறைக்கு போகிறதுக்காக தயாராகிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஷூட்டிங் அதாவது தலைவர் வந்து முதல்வர் இடத்தை பிடிக்க வந்து விட்டார். அப்போ அவர் விட்ட சினிமா துறையில் இருக்க இடத்த நம்ம பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அப்பா ஷூட்டிங் போடுறது, பேருந்துகளில் திடீர்னு ஏறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஊட்டி கொடைக்கானலில் போய்ட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துறது. இதில் கொடுமை என்னென்னா, வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டு அந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த மக்கள் வந்து அதை ஒரு அவமானகரமான நிகழ்வாக பார்க்கும் பொழுது, மன கஷ்டத்தில் இருக்கும்போது போய் பார்க்காத முதல்வர் ஊட்டி மலர் கண்காட்சியில் மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதை ஃபோட்டோ எடுத்து இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வந்து எங்களுடைய முதல்வர் வந்து மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அங்கே மலத்தில் அமர்ந்தவனே உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியல, அந்த மக்களுக்காக நிற்க முடியல, அந்த மக்களை சந்திக்க முடியல, நீங்கள் வந்து மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்ததை கொண்டாடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, ஊழலை நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இதை விட பிற்போக்குத்தனம் இருக்க முடியாது. மலர் கண்காட்சியில் போய் மலர் சிம்மாசனம் அமைத்து அதில் உங்கள் தலைவர் உட்கார வைக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன பகுத்தறிவு, அப்புறம் என்ன திராவிடம், அப்புறம் என்ன டெமோக்ரஸி? இவர்களுக்கு இருப்பது பகுத்தறிவே கிடையாது. பகுத்தறிவு தந்தை பெரியார் வந்து ஊட்டினார்கள், அண்ணா அவர்கள் அந்த பகுத்தறிவை ஃபாலோ செஞ்சார், உண்மையாக அண்ணாவின் தொண்டர்கள் அதை ஃபாலோ செஞ்சாங்க. இவர்களுக்கு இருப்பதெல்லாம் பணத்தறிவு தானே. நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா நிகழ்வையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே மாதிரி சேர், ஒரே சேர் தான். இந்த சிம்மாசனம், பிளாஸ்டிக் சேர், இந்த தலைவருக்கு மட்டும் தனியா அப்படி இந்த இதெல்லாம் இந்த பூ புனித நீராட்டு கிடையாது, அந்த சீனே கிடையாது. இன்னொன்று, நம்ம இன்டர்னலாக கலந்துக்கிற மீட்டிங்கில் கூட தலைவர் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் சேர்னா தலைவரும் பிளாஸ்டிக் சேர் தான் உட்காந்து, எல்லாருக்கும் சேரு ஒரே மாதிரி சேர். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த பக்கம் அது மலர் சிம்மாசனம் வச்சு கூட ஒருத்தராக போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ செஷன் ஒன்று நடத்தி என்னங்க குடும்பம். திருமண விழாவில் ஒவ்வொருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வருக்கு பர்சனல் லைஃப் இருக்கலாம், அதை ஒரு ஃபேமிலியாக போட்டும் வரணும், அதெல்லாம் நமக்கு மாற்று கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வேங்கவே இல்லை, மக்கள் மலத்தின் மீது உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் போய் மலர் கிரீடம் வைத்து மலர் சிம்மாசனம். அருமையான கேள்வி. சரி, இங்கே வாங்க, இதுக்காக நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். தமிழகத்தில் பெண்களினுடைய பாதுகாப்பு சிறப்பாக இருக்குன்றாங்க, இதில் என்ன மாற்றுக்கிறது உங்களுக்கு? தமிழகத்தினுடைய பெண்கள் பாதுகாப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரே கும்பல் திமுக கும்பலாக மட்டும்தான் இருக்கும். சிறப்பாக தானே இருக்குது, என்ன உங்கள் கருத்து என்ன அதில்? ஐயா, நீங்கள் வந்து தினசரி செய்தித்தாள் படிக்கிறீங்க, தினசரி செய்திகள் பார்க்குறீங்க. ட்ரெயினில் ஒரு கருவிட்டு இருக்கக்கூடிய பெண்மணி செல்லும் பொழுது அந்த பெண்மணிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, சிறு குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, தினசரி செய்திகள் வருது. நீங்கள் இன்றைக்கு திமுகவினுடைய அபிமானின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் திமுக கொடியை போட்டுக்கிட்டு ஈசிஆரில் எந்த பெண்மணியும் கார் வைத்து துரத்தலாம். திமுகவினுடைய அபிமானின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்து இன்றைக்கு வரைக்கும் தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படாமல் அவர்களால் சுதந்திரமாக ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண முடியும். அண்ணா நகர் பாலியல் வன்புறுத்தலுக்கு நமக்கு தண்டனை கிடைக்காது. இன்றைக்கு அரக்கோணத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அவல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, அவல ஆட்சிக்கு அண்ணா நகரே சாட்சின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவல ஆட்சிக்கு அண்ணா நகரும் ஒரு சாட்சி, அவல ஆட்சிக்கு அரக்கோணமும் ஒரு சாட்சி. கொடுமை இப்படி தான், இதெல்லாம் ஒவ்வொரு சாட்சிகள். இன்றைக்கு அரக்கோணத்தில் உங்களுடைய திமுகவுடைய நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கிறாரு, அந்த பெண்ணை வந்து திமுகவினுடைய முக்கிய சார்களுக்கு எப்படி வந்து துண்டாட நினைத்தாரு, எப்படி பலுகுடிக்க நினைத்தாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த செய்திகள் வருது. ஆனால் உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பின் மீது அக்கறை கொண்ட திமுகவாக இருந்திருந்தா
ஆகச்சிறந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவரை வந்து வெறும் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்கிறாங்க. கைது பண்ணி அவர்களுக்கு வந்து இன்றைக்கு கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சிருக்குது. அதை எதிர்த்து அரசாங்கம் எந்த விதமான கேஸும் மூவ் பண்ணலை, அதை தடை செய்ய அவர்கள் முற்படலை. கழகத்திலிருந்து அவரை இன்னும் நீக்கவில்லை. அந்த ஆள் பேர் என்னங்க? அந்த ஆள் பேர் என்னன்னா, இப்பேற்பட்ட கேவலமான கொடூரமான செயல்கள்லாம் செய்துட்டு தெய்வ செயல்னு பேர் வச்சிருக்கிறார். என்ன கொடுமைங்க, இதே போல ஒரு முரணை நான் பார்த்ததே. ஞானசேகரன் பேர் வச்சுக்கிட்டு ஞானம் கொடுக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாக மாணவியை, ஞானம் பெற வந்த மாணவியை இப்படி பாலியல் துன்புறுத்தல் செய்கிறது. இதெல்லாம் வந்து சிரிக்கிறதா அழுவுறதானே நமக்கு தெரியல. பேரு அப்ப பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை. இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரி தாகிரா மேடம் நேற்றுக்கு ஒரு அறிக்கை, டீட்டெயில்டான ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இந்த அறிக்கைக்கும் சில பேர் கேள்வி கேட்கறான். என்ன கேள்வி கேட்கறான்? ஏன் உங்க தலைவர் அறிக்கை கொடுக்காம நீங்க ஏன் வந்து உங்களுடைய நிர்வாகி அறிக்கை கொடுக்க சொன்னீங்க? தலைவர் சொன்ன அறிக்கையை தான் நிர்வாகிகளே கொடுக்குறோம். அவர்களுக்கு என்னன்னா, எல்லாமே வந்து தலைவர் சொன்னாதான் ஏத்துப்பாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தலைவர் இதை பத்தி பேச மாட்டாங்க. அவங்க கட்சியில யார் வேணா நம்ம கேள்வி கேட்கலாம், ஆனா நமக்கு மட்டும் தலைவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ண பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இவர்கள் டபுள் கேம் ஆடுறதை நீங்க பார்க்கணும். இந்த அண்ணன் எஸ்ஜே சூர்யாவோட படத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கும், இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்குன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவர்கள் வந்து நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்தாருன்னா அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்வாங்க. அறிக்கை கொடுக்கலன்னா அவர் அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ட்வீட் கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா. அடுத்து தலைவர் பேசினார்னா, ஏன் தலைவரை தவிர்த்து முகம் தெரிந்த தலைவர்கள் வேற யாருமே இல்லையே கட்சியில, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையே, மூன்றாம் கட்ட தலைவர் இல்லையேன்னு கேட்பாங்க. இன்றைக்கு தாகிரா அக்கா அறிக்கை கொடுத்தாங்கன்னா, ஏன் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, தலைவர் பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரியை கொள்கை பரப்பு இணைச் செயலாளரை வைத்து அவர்களை வந்து அரசியல் பூர்வமாக அற்புதமான ஒரு அறிக்கையை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு வரவேற்பு சொல்லாமல் அப்புறம் என்ன நீ சிறுபான்மையினர் நலன், இதுதான் வகுப்பு போர்டு சட்ட திருத்தத்தை அந்த கேஸ்லையும் பார்த்தோம். அங்கே போய் வாதாடவே இல்லை. நம்ம தலைவர் அப்பாயின்ட் பண்ண அபிஷேக் அவர் வந்து சீனியர் கவுன்சிலர் வாதாடி அந்த இடைநிறுத்தம் வாங்கினதுக்கு அவ்வளோ ஆக்கப்பூர்வமான மிக முக்கியமான காரணம் டிவிக்கு நியாயப்படி வரவேற்பு செய்திருக்கணும். ஆனால் எல்லா மீடியாவையும் வந்து இவங்க வந்து அதில் வந்து ஆக்கிரமிப்பு செய்து அது இருட்டடிப்பு செய்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய விரோத செயலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக ஆனால் வெளியில் ஒரு வேஷம் போடுறாங்க பாருங்க. பயங்கரமான வேஷம். 10 எஸ்டேஸ்வரியாக்கு சமம், 10 விக்ரம்க்கு சமம், இவனுங்கள மாதிரி யாருமே நம்ம வந்து வரலாறு. அவங்களுடைய வேஷம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம எல்லாருமே ஆரம்ப கட்டத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் வந்து இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிரான வழக்கை தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து முன்னெடுக்கவில்லை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டு இப்போ வரைக்கும் கேட்டல. இதை வந்து கேள்வி கேட்கும்போது பல்வேறு அரசியல் விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, அது எப்படிங்க ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் போய்ட்டு ஒரு அரசாங்கம் தான். இன்னைக்கு கேரளா எப்படி அரசாங்கத்தில் இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்கான், ஏன் உங்களால் பண்ண முடியல? இன்னைக்கு ஆளுநருடைய அதிகாரத்திற்கு எதிரான ஒரு வழக்கு வரும்பொழுது நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வழக்குடைய டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிக மூத்த வழக்கறிஞர்கள் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள், அதே போல் வந்து மற்ற 2 மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, ராகுல் திவேதி அவர்கள் இருக்காங்க, முகுல் ரோத்கி அவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய டீம் கிட்டத்தட்ட 20 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அந்த வழக்கில் வந்து இவர்கள் கொண்டு போய் ஆளுநருக்கு எதிராக அதிகாரத்தை வந்து எப்படியாவது பிடுங்கிவிடணும், எப்படியாவது வந்து நம்ம அதை ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெயிச்சாங்க. மார் தட்டிக்கிட்டாங்க, நாங்கள் வந்து ஆளுநருக்கு வந்து எதிராக ஒரு தலையிலே கொட்டு வச்சிருக்கிறோம், மாநில உரிமையை நாங்கள் மீட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர்கள் கூப்பிட்டு டீ விருந்து கொடுத்தாரு முதலமைச்சர். ஏன் அந்த அளவுக்கு முனைப்பு உங்களுக்கு வஃபு கேஸ் மேலே இல்லை? ஏன் நீங்கள் அவங்க கட்சி அவங்க தலைவருக்கான கேஸ்னா டீ பார்ட்டி வச்சு செங்கோல்லாம் கொடுத்தாங்க, வெளியில் செங்கோல்லாம் கொடுத்து என்ன இது வேற திராவிடம், இது வேற பகுத்தறிவு மாடல், செங்கோல் கொடுத்துருக்கீங்க, வேல் கொடுக்காம இருந்தாங்க சந்தோஷப்படுங்க, குத்தி நாக்குல குத்தி பறவை காவடி கூட எடுத்துருப்பாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு வேணா செய்வாங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு மாநில அரசு சேர்ந்து ஒரு இஸ்லாமியர்களினுடைய பாதுகாப்பு ஒரு கேஸ் பண்ணோன்னா அதை பண்ணவே மாட்டாங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கிற பொழுது ஆன்டி இன்கியூபன்சி அதிகமாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் பழக்கம் அதிகமாயிருச்சு. சட்டம் ஒழுங்குக்கு வருவோம். உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான ஒரு நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் டிவி கீழே இருக்கிறதால அப்படி சொல்கிறீங்களா? டிவி கேலன்னு மட்டும் இல்லை, நீங்கள் தரையில் போய் எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களோ குழந்தைகளோ இல்லை இளைஞர்களோ பத்திரமா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்களான்றதே மிகப்பெரிய சந்தேகத்தோட அச்சத்தோடு தான் பெற்றோர்கள் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் தினசரி ட்ரெயினில் பயணம் பண்ணி பாருங்கள், எத்தனை ஸ்டேஷனில் கத்தி கபடா வைத்து கொண்டு நடக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றும் இருக்காங்க. எத்தனை கல்லூரிகள்லேருந்து வரும் மாணவர்கள் அரசு பேருந்துகளில் வந்து எப்படி தொங்கிக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு தரையில் வந்து கத்தியை தேய்ச்சிக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து முதலே பேசணும். இந்த போதைப் பொருளால் அடிமைப்படக்கூடிய மாணவர்கள் இவ்வளோ பிரச்சனைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, மாணவர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்முடைய உடன்பிறப்புகள் பிரியாணி கடைக்கு போனால் பிரியாணி கடையில் காசு கொடுக்காம அண்டா உருட்டுறது, பொட்டி கடைக்கு போனால் பொட்டி கடையில் சிகரெட்டுக்கு காசு கொடுக்காம பொட்டி கடைக்காரன் அடிக்கிறது, இது போன்ற வேலைகளை பண்ணுறாங்க. தாம்பரத்தில் நேற்றைய தினம் பாலிமர் நியூஸில் போட்டிருக்கிறாங்க, ஒரு வட்ட செயலாளர் போய்
மாசம் 3 லட்சம் லஞ்சம் வாங்கி அவர் இது வரைக்கும் 70 லட்சத்துக்கு மேலே லஞ்சம் வாங்கிட்டாராம் மாமூல். அருமையான சேவையாக இருக்கு. ஆமாம், இந்த மாதம் ஏன் 3 லட்ச ரூபா தரலன்னு போயிட்டு ஷார்ட்ஸையும் போட்டுக்கிட்டு மூஞ்சில் ஒரு கட்சிப்பை கட்டிக்கிட்டு போய் அடிச்சிருக்காப்புல. அந்த பாவம் அந்த எம்ஸ்டாண்ட் ஓனர் அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. 70 லட்சம் கொடுத்துனேன், இதுக்கப்புறமேட்டு ஏதோ அது உரிமையாக வந்து கேட்டிருக்காப்புல, என் மாமூல் நீ எப்படி தராமல் போயிட்டேன். இவர் வட்ட செயலாளர் இப்படி போயிட்டு இருக்கு. இதில் வர சட்ட முழங்களை வந்து நம்ம மீட்டு எடுத்துக்கொண்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆச்சு அப்படின்ட்டு இவங்க எதை தூக்கிட்டு வருவாங்கன்னா என்சிஆர்பி டேட்டாவை தூக்கிட்டு வருவாங்க. என்சிஆர்பி டேட்டாவுடைய லேட்டஸ்ட் வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022. ஆமாம், இப்போ நம்ம 2025 வந்துட்டோம். 2021, 2022 இது டிஜிட்டல் உலகத்தில் ஒரு நிமிஷத்தில் அந்த டேட்டாவை நம்ம வந்து போன வருஷம் டேட்டாவை பார்க்க முடியும். ஆனால் இவங்க பர்பஸாகவே அந்த கேப் அந்த விண்டோவை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எல்லா க்ரைமும் எல்லா ஆட்சிலையும் நடக்கும். ஆனால் அந்த க்ரைமை எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, என் தெருவில் ஏன்டா புல்லட் ஓட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலித் மாணவனை வந்து வெட்டினாங்க. இவங்க எப்படி சொன்னாங்கன்னா இதில் சாதி காரணம் கிடையாது, அவனா கீழே விழுந்துட்டான். ஒரு பையனை போட்டு அடிப்பாங்க, இதில் முன்பகை காரணம், இது முன்பகை காரணம். மனசாட்சியே இல்லாமல் இப்படி அது ஒரு பெரிய நீதிபதி ஒருத்தர் சமூக ஆர்வலர் அவர் ஒரு மேட்டர் சொன்னார். இப்போ இருக்க அரசாங்கத்தில் நீங்கள் தீர்ப்பை முடிவு பண்ணிட்டு விசாரணை பண்ணாதீங்கன்னு போலீஸை சொன்னார். இதை விட அசிங்கம் இருக்க முடியுமா? விசாரணை முடிவில் தான் ஒரு தீர்ப்பு வரணும். நீங்களே ஒரு முன்முடிவு எடுத்துட்டு அப்படி ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாமல் இப்படி ஒரு ட்ராமா, ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொடுமைக்கு என்னென்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து லஞ்சத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த நம்முடைய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவருக்கு இன்றைக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த திமுகவினுடைய கொள்ளைகளை, மணல் வள கொள்ளைகளை, கனிம வள கொள்ளைகளை, இதை பற்றியெல்லாம் பேசுபவர்கள், திமுகவுக்கு எதிராக களமாடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வீடியோ போடுறாங்க, என்னை இன்னும் கொஞ்சம் நாளில் கொண்டுடுவாங்க, என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டவரை காப்பாற்ற முடியாத மிக கொடூரமான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மணல் கொள்ளைக்கு எதிராக பேசின ஜெகபரலியை மணல் அறையத்தையே கொண்டாங்க. ஆமாம், அந்த மணலாறு ஏற்றி கொண்டுட்டாங்கன்னு எஃப்ஐஆர் போடல தெரியுமா? போட மாட்டாங்க. அந்த அம்மா அந்த கண்ணீர் வந்து இந்த பாவலாம் அவங்கள சும்மா விடாது. போய் அந்த போலீஸில் ஐஏஎஸில் கெஞ்சி இருக்கு, இல்லை இதை நான் ஆக்சிடென்ட் தான் போடுவேன்னு அந்த ஐஏஎஸ் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் சமூக வலைதளங்களில் எல்லாரும் இதை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அதை வந்து கொலை கேஸாக போட்டு அந்த கொலையாளிகள் கைதானாங்க. அப்புறம் மதுரையில் ஒருத்தர், அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் கலைஞருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். இதே மாதிரி அதுவும் இந்த பிரச்சனை தான். வகுப்புக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒரு ஆக்கிரமிக்கிறான், அதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வந்து கலைஞருக்கு பாதுகாப்பு கொடுத்த அதிகாரி, அவருக்கே பாதுகாப்பு இல்லை, 2வது நாள் கொண்டுட்டாங்க. சகாயம் ஐஏஎஸ் சொன்னீங்கல்ல, அவர் வந்து அவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்களை நான் ஒருத்தர் பரவாயில்லையே லஞ்சம் தவிர்த்து நெஞ்சன் ஒருத்தரும் போடப்பட்ட ஒரே அதிகாரி இந்தியாவிலே அவர் மட்டும் தான். அவர் நான் ஒரு நாள் சந்தித்து பேசும்போது கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு விளக்குனாங்கன்ட்டோன்னே அது வந்து அது கேட்கும்போதே வேதனையாக இருந்தது. எனக்கு பாதுகாப்புக்காக 2 காவல்துறை அதிகாரிகளை போடுவாங்க, என் கூட இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னாரு. இவ்வளோதாங்க சட்டம் ஒழுங்கு, அவ்வளோதான். இது வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய அளவிற்கு மிக மோசமாக போயிருக்கு. ஒரு ஆர்டிக்கல் கூட வந்தது நேற்றைய தினம், ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது. என்ன தெரியுமா? அதிகாரிகளுக்கு பார்த்தோ அல்லது ஒரு தலைவர்களை பார்த்தோ எந்த கூன்ஸுக்கும் பயமே இல்லை, கிடையாது, என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம கட்சியில் இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற தப்பிச்சிடலான்ற ஒரு எண்ணம் வன்முறையாளர்களுக்கு மிக அதிகமாக இப்போது இருக்கிறது. இன்னும் கொடுமை என்னன்னா, நிறைய வந்து ஃபைல் செய்யப்படாத, டாக்குமெண்ட்ரி செய்யப்படாத சில விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான உண்மை. நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குவாரிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை இளைஞர்கள் 18 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்களை அவர்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணி போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி, பணத்திற்கு அடிமையாக்கி, அவர்களை எல்லாம் வந்து 18 வயதிற்கு கீழே இருக்க கொலை குற்றவாளியாக மாற்றக்கூடிய அவலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. பல்வேறு இடங்களில் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை பற்றிய ஒரு கருத்தோ, இந்த மாணவர்களை, இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சிந்தனையோ எதுவுமே இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மற்ற எந்த குடும்பத்தை பற்றியும் கவலை கிடையாது. இன்னொன்றும் சொல்கிறேன், நான் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறேன், பட் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, தனிப்பட்ட முறையில் அவருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு மேடையில் ஏறி ஆபாசமான வார்த்தைகள் பேசுவது, இஸ்லாமிய சகோதரர்களே மிக கீழ்த்தரமாக இழிவாக பேசுவது, பெண்களை இழிவாக பேசுவது, நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, கட்சியிலேருந்து தூக்க மாட்டீங்க. இன்றைக்கும் உங்கள் கட்சியில் அவருக்கு மேடை கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நான் அதில் வந்து மாறுபடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னை செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை உங்கள் பேர குழந்தைங்க கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பார்ப்பாங்க, வீடியோஸில் யூடியூப்பில் பார்ப்பாங்க. உங்கள் பேர குழந்தைக்கும் நம்ம தாத்தா நாளைக்கு வளரும்போது இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு உங்களுடைய பேர குழந்தைகள் நாளைக்கு பார்க்கும்.
ஆனால் முதலமைச்சருடைய பேர குழந்தைங்க உங்கள் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. அவர்கள் வந்து உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த தாத்தா ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய வீடியோவை அந்த குடும்பம் பார்க்க போகிறது கிடையாது. அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் சீரழிய போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு வார்த்தையில் கூட சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு ஆட்சியாக, அந்த நிர்வாகியை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இன்றைக்கு திமுக நடந்துகிட்டு இருக்குது. பொன்முடி அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீட்டு தேர்வு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு அகற்ற தெரியும், எப்படி அகற்றோன்னு மட்டும் பாருங்கன்னாரு. இன்றைக்கி அவருடைய பேர குழந்தை நீட் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கு. அதான் அவரே அகற்றிட்டாங்க. அது கூட நாமத்தை பற்றி யாராவது அப்படி பேசுவாங்களா? மருந்தளவு மனசாட்சி இருந்தால் கூட இந்த மாதிரியான ஆபாச பேச்சாளர்களை வளர்த்து விடுறது ஒரு பக்கம். ஆனால் அதற்காக அவர் நீக்கப்படவில்லை, அது நமக்கு தெரியும். அது வந்து அதற்காக நீக்கப்படவில்லை. அவர் மேலே வந்து வழக்கு இருக்கிறது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது, உள்ள போகலாம். எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கேட்ட மாதிரி உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமான்னு திரும்ப அவரையும் பார்த்து கேட்கும். அதெல்லாம் நம்மளே விலக்கி வச்சிருவோன்னு விளக்கியிருக்காங்களே தவிர்த்து, கோர்ட்டுக்கு பயந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களே தவிர்த்து அவர் ஆபாசமாக பேசுறதுக்காக நடவடிக்கை எடுக்கல. இந்த ஆபாச பேச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி சீனியர் மினிஸ்டர் வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காது கூசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் குழந்தைகள் கேட்கிற சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம கல்வி விருது விழா வைத்து அதே குழந்தைகளை நீ நல்லா அப்படி நிறைய மார்க் வாங்கினா கூட்டு போய் தங்க முத்திரம் போடுவார் தளபதினா அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். செல்லும் திசையெல்லாம் என்ன வந்து குழந்தைகள் கேட்பாங்க, தளபதி கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு. நான் உடனே சொல்லுவேன், ஒன்றும் இல்லை, நீ நல்லா படி, நீ 600க்கு 594 95 மார்க் வாங்கு, தானா எங்கள் பசங்க எங்களுடைய கேடர்ஸ் வந்து கூட்டு போய் தளபதி நிற்பாங்க. சரியா, நான் நல்லா படிக்கிறேன். இதுதான் தலைமை. இதுதான் அடுத்த எலெக்ஷன் அல்ல, அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமை. த நேம் இஸ் தளபதி வெற்றி தலைவர். அதுதான் நம்ம என்ன சொன்னால் புதிய அரசியலை முன்னெடுக்கிறோம், அதை ஒரு புதிய பாதையில் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களை போல வந்து பேசியே இந்த மக்களை ஏமாற்றாமல், நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றாமல், இன்றைக்கு உங்களுடைய பேர குழந்தைகள் நீட்டில் படித்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். ஆனால் எங்களுடைய ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுவீங்கன்னு நம்பி, உங்கள் ரகசியத்தினுடைய வாக்குறுதியை நம்பி அவர்கள் தற்கொலை பண்ணி செத்து போகணும். எத்தனை நாடாகும்? அதாவது இந்த கையெழுத்து போட்டு ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி ஏதோ ஒரு திருச்சி நினைக்கிறேன் மாநாட்டில் குப்பையில் வச்சுட்டு போயிட்டானே. இது எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்குமா? அந்த கையெழுத்து போட்டவங்களுக்குலாம் எப்படி மனசு எரியும்? அதை கண்டுபிடிச்சு கூட இன்னொரு கட்சியில் அந்த மேடையிலே எடுத்துகிட்டு போய் காமிச்சாங்க. இதை போல ஒரு ட்ராமா வந்து யாருமே போட முடியாது. ஆனால் இந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களினுடைய அன்பு என்னை வியக்க வைக்கிறது. பள்ளி ஆண்டு விழாக்கள், கல்லூரி விழாக்கள்லாம் திடீர்னு ஒரு பையன் வந்து அந்த நம்ம தமிழக்குடி பறக்குது பாடலை போட்டு அவர்கள் உற்சாகமாக ஆடுவது, அது வந்து இன்னொரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இத்தனை பேரும் மொழியால், மதத்தால், அரசியல் கொள்கையால் பிளவுபட்டு கடந்த அந்த இளைய சமூகத்தை இணைக்கக்கூடிய ஈர்ப்பு விசையின் பேர் தான் விஜய். அத்தனை பேரும் சேர்த்துட்டாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை பற்றி பேசுகிற பொழுது உங்களையும் சொல்லலாம். ஏன்னா நீங்களும் குழந்தை பருவத்திலிருந்தே வெற்றி தலைவரினுடைய பாதையில் வந்தீங்க. உங்களுடைய நதி மூலம் எனக்கு தெரியும், மக்களுக்கு சொல்லுங்கள், ரிஷி மூலம் எப்படி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க, என்னென்ன விஎம்ஏல என்னெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு நினைவு தெரிந்த பைரவா படம் ரிலீஸ் ஆகிறப்போ எனக்கு வந்து அப்பொழுது தான் வந்து ஒரு நிர்வாகியாக நான் வந்து மக்கள் இயக்கத்துக்குள்ளே வரேன். அதற்கு முன்பு வரைக்கும் நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுது வந்து இந்த திரைப்படங்கள் வருவது, திரைப்படங்கள் கொண்டாடுவது, ஒரு ரசிகராக கொண்டாடுவது, அதோட அந்த திரைப்படங்கள் சார்ந்த அவருடைய பிறந்தநாளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வது, அதில் ஒரு நபராக பங்கெடுப்பதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பைரவா படத்தின் துவக்கிறப்போ நம்ம ஏன் வந்து தனிப்பட்ட முறை நமக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து ஏன் நம்ம இது போன மக்கள் விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி ஒரு ரசிகர் மன்றமாக அதை பதிவு செய்து மக்கள் இயக்கத்தில் பதிவு செஞ்சோம். ஆமாம், விஜய் மக்கள் இயக்கத்தில் நம்ம பதிவு செய்கிறோம். பதிவு செய்து வந்து நான் ஒரு வார்டு இளைஞரணி தலைவராக இருந்தேன். என்னுடைய வார்டில், என்னுடைய நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டில் இளைஞரணி தலைவராக இருந்தேன். அந்த இளைஞரணி தலைவராக தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இளைஞரணி பதவி பெற்று அந்த 2 வருடங்களில் வந்து 3 இடங்களில் வந்து ரத்த தான முகாம் பண்ணியிருக்கிறேன். அதே போல் எங்கள் பகுதியில் பாதிக்கப்பட்டு சுயதொழில் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், கணவன் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இருந்திருக்காங்க. அதே போல் வந்து குடிசை கூட இல்லாமல் ஒரு 4 செவர்கள் மட்டும்தான் இருக்கும், அங்கே 2 பெண் குழந்தைகள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பங்களெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு வந்து தையல் மிஷின் வழங்குவது, அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவுவது, சீருடைகள் வழங்குவது, அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது, மளிகை பொருட்கள் வழங்குவது, இது போன்ற ஒரு விழாக்களை தலைவருடைய பிறந்தநாளுக்கு வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 ஆண்டு காலம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது வந்து நான் வந்து இந்த சல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய பகுதியில் வந்து இளைஞர்களை திரட்டி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசியதை பார்த்து என்னுடைய மாவட்ட தலைவராக அப்பொழுது இருந்தவர் வந்து எனக்கு அப்பவே சூறாவளி புலிப்பாய்ச்சல் தான் பல்வேறு இடங்களில் வந்து அவர் வாய்ப்புகள் கொடுத்தாரு. மேடையில் வந்து தலைவரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுத்தாரு. அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வந்து என்னுடைய அறிமுகம் கிடைச்சது. அப்போ வந்து தலைவர் சார்ந்த டிபேட்ஸ் வந்து எங்கெல்லாம் இந்த மீடியாவில் வருதோ அப்போ என்னை பேச அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய சுயேட்சையாக நிற்கும் பொழுது அப்பொழுது அந்த டிபேட்களை தலைவருக்கு ஆதரித்து நான் பல்வேறு இடங்களில் பேசிக்கிட்டு வந்தேன். பல்வேறு மேடைகளில் இன்றைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பல்வேறு மேடைகள் எல்லாமே பேசி தலைவர் என்னை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இதில் ஒரு பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம், ஒரு ஹோப் தரக்கூடிய விஷயம் என்னென்னா மற்ற கட்சிகளெல்லாம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஏன்னா
ஒரு சாதாரண இப்போ நீங்களும் ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு படித்து அந்த வறுமை நிலை புரிந்து மக்களோட மக்களாக நீங்கள் மேலே வந்திருக்கிறீங்க. இப்போ நம்மளும் அப்படி தான் வந்திருக்கிறோம். திரு லோயலாமணி அவர்களும் அப்படி தான் வந்திருக்காரு, திரு வீர விக்னேஸ்வர் அவர்களும் அப்படி தான் வந்திருக்காரு. ஒவ்வொருத்தருமே ஒரு சாதாரண குடும்பம், பெரிய பின்னணி கிடையாது, பெரிய மன்னர் பரம்பரை கிடையாது, கோடீஸ்வரர்கள் கிடையாது, எல்லாருமே வந்து தினக்கூலி செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து நம்மலாம் வந்திருக்கிறோம். எங்கள் அப்பா முதலமைச்சர் கிடையாது, எங்கள் அத்தை வந்து எம்பி கிடையாது. ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்லேருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் தேர்வு செய்து வெறும் டேலண்ட் அடிப்படையில் மட்டும் இவர்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது, பப்ளிக்கு உழைக்கக்கூடிய எண்ணம் இருக்குது, நன்றாக பேசுகிறாங்க, கருத்தியல் பேசுகிறாங்க, அறமாக பேசுகிறாங்க, தவறாக பேசுவது கிடையாது, டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, டீசெண்டாக பேசுகிறாங்க. இது எல்லாம் கணித்து நம்முடைய தலைவர் ஒரு இடத்துல அமர வச்சு நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா இதுதானே நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ், இதுதானே மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கு மற்ற கட்சிகளுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ வந்து என்ன பண்ண, தலைவர் வராருன்னா போஸ்டர் அடிச்சு ஓட்டு, ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்து கொடியை பிடிச்சிட்டு வந்து நீ வந்து ரோட்டில் நிற்கணும், அப்படி நின்னாதான் உனக்கு வந்து நான் பொறுப்பு தருவேன். அதே போல் வந்து திரு உதயநிதி அவர்களுடைய போஸ்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒட்டணும், பேனர் கட்டணும், அவர் வரும்பொழுது வந்து நீங்கள் வந்து அங்கே நிற்கணும், அவருக்கு கூட்டத்தை காட்டணும், நீங்கள் ரோட் ஷோ பண்ணணும், இந்த வேலைகள்லாம் பண்ணணும், 4 பேரை திட்டணும், குறிப்பாக எதிர்கட்சிக்கால 4 பேரை வந்து நீங்கள் ஆபாசமாக திட்டணும், அசிங்கமாக திட்டணும், 4 இடங்களில் மாமூல் வசூல் பண்ணணும். இன்றொன்று இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா, களத்தில் இருந்து சொல்கிறதுனால சொல்கிறேன், இந்த திமுகவுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் நகர செயலாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போதையை ஊட்டி கொண்டிருக்காங்க வார்த்தை மூலமாக. அதனால் என்ன பண்ணுறான், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் நான் திமுகவில் இருக்கிறேன். ஆனால் நம்முடைய தலைவர் என்றைக்குமே அப்படி சொன்னது கிடையாது. நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருங்க, டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், இணையதளத்தில் கூட நீங்கள் கருத்தியல் ரீதியாக பேசுங்க, தவறாக எதையும் பேசாதீங்க. நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் வந்து ஊப்பிகள் கிடையாது, நீங்கள் இணையதள அணி கிடையாது, 3ஆம் தர ஆட்கள் கிடையாது, 200 ரூபாய்க்காக வேலை செய்கிறவங்க நீங்கள் கிடையாது, சமூகத்திற்காக விர்ச்சுவலாக நீங்கள் போராடக்கூடிய வாரியர்ஸ் நீங்கள் அப்படின்னு வழிநடத்தக்கூடிய இடத்துல நம்முடைய தலைவர் இருக்கிறார். ஸோ இந்த நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸால் தான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம், ஏன் இளைஞர்கள் இவ்வளவு ஈர்க்கப்படுறாங்க தலைவர் மேலே அப்படின்னா, புதிய பாதை, ஒரு புதிய பயணம், நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பயணமாக இது போயிட்டுருக்குன்றதுனால தான். ஆனால் நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பேசுகிறோம். இந்த அளவுக்கு கூட கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கக்கூடியவங்க வந்து ஆட்சியாளர்களை பார்த்து பேசவில்லை, கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசவில்லை, பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்களா? இல்லை. மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்களா? பேசுவதற்கு வாய்ப்பில்லை. யாருமே பேசவில்லை, கவலை இல்லை, மக்கள் பேசுவார்கள். ஆனால் இதில் விஷயம் இவங்க என்னன்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறத வந்து என்ன ஆகி போச்சுன்னா, கூட்டணி தர்மம் அப்படின்றது வந்து என்னென்னே தெரியாமல் மாறிட்டாங்களோ, அவங்களுடைய சுய அடையாளத்தை இழந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம 1967 தேர்தலில் அண்ணா அவர்கள் வந்து எப்படியாவது காங்கிரஸை வீழ்த்து விட வேண்டும் என்று ஒரு மாபெரும் கூட்டணியை வந்து கட்டி அமைத்தார். அன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, ஐயா ராஜாஜி அவர்கள் இருந்தாங்க, மாப்போசி இருந்தாங்க, இப்படி பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி முதல் சுதந்திர கட்சி வரை அத்தனை பேர் அகாமடேட் பண்ணி அண்ணா அவர்கள் தலைமை தாங்கினாரு. சீபா ஆதித்தனார் அவர்கள் இருந்தார், காயிதே மில்லத் ஐயா அவர்கள் இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருந்தாலுமே அன்றைக்கு வந்து காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் வந்து ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாத காலங்கள்லேயே ஆட்சியில், அது சில ஆண்டு காலங்கள்லேயே ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதை விமர்சிக்கக்கூடிய இடத்துல அந்த கட்சிகள் இருந்தாங்க. அதாவது கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தலுக்கான கூட்டணி, இட்ஸ் ஷீட் ஷேரிங் அது. பட் ஆனால் எதிர்க்கட்சியாக இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அந்த எதிர்க்கட்சின்ற வேலையை, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலுமே சுட்டிக்காட்டும் வேலையை வந்து மிகச்சரியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மிக தெளிவாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கூட்டணிகள் கணக்குகள் எல்லாமே மாறிச்சு, இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த தார்மீக கடமையை எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. இந்த தலித் மக்களுக்காக எந்த அளவுக்கு அவருடைய வாழ்வியலில் போராடிக்கிட்டு இருக்காரு, திருமணம் கூட செஞ்சிக்காமல் எந்த அளவுக்கு ஒரு தியாகம் பண்ணியிருக்காருன்றதை நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம மதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதே தலித்து மீது இவ்வளோ வன்முறைகள் வந்து அதிகமாக கட்டவிழ்த்துப்பட கொண்டிருக்கும்போது, இன்றைக்கு வடகாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது, இப்படி கோவில்களில் வந்து நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது பல்வேறு இடங்கள் அது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும், அதையெல்லாம் கண்டுக்காமல் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, அதிகாரிகள் வந்து அந்த வடகாட்டில் வந்து தலித் மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, மற்றவர்கள்ட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, அவங்களுடைய பவரை காட்டுறாங்க. ஆனால் அந்த அதிகாரியை ஹேண்டில் பண்ணுற முதலமைச்சரை பற்றி எங்கேயுமே பேசுறது கிடையாது. நம்ம வேதனையாக தான், சாதாரண ஆள் கிடையாது. திருமாவளவன் என்றால் எழுச்சி, திருமாவளவன் என்றால் புரட்சி, திருமாவளவன் என்றால் திருப்பி அடி என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அமைப்பாய் அவர்களை திரட்டிய ஒரு தூய அம்பேத்கரிஸ்ட். திருமாவளவன் பேரை சொன்ன பிறகு பல கலவரங்கள் செய்வதற்கு சில பேருக்கு வந்து பயம் வரும், நடுக்கம் வரும். அதே போல் ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் திருமாவளவன். நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சீஃப் கெஸ்டாக உதயநிதி அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க.
அந்த வரவேற்பு பதாகையில் திருமாவளவன் பொலிட்டிக்கல் மாஸ்டர்னு எழுந்த இடத்துல போலீஸ் போய் சொல்லியிருக்கு, நீ எப்படி பொலிட்டிக்கல் மாஸ்டர்னு போடுவ, அதை ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டி மற அப்படின்னு சொல்லியிருக்கான். வரவேற்பு பதாகையில் இந்த கவிதையெல்லாம் போடுவாங்கல்ல, அதில் ஏதோ ஒரு லிரிக்கில் ஒரு வரி வரும் போல இருக்குது, தலை நிமிரும் சேரி அப்படின்னு. இந்த தலை நிமிரும் சேரியை நீங்கள் வந்து மறைங்க கிள்ளிங்க, ஏன் சேரி தலை நிமிரக்கூடாதா? அப்போ இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அந்த இடத்துல திமுக பாடல்கள்லாம் போட்ட உடனே விடுதலை சிறுத்தைகளுடைய கேடர்ஸ் அங்கே போய் கோஷம் போட்டுருக்காங்க, நீ அம்பேத்கர் பாட்டை போடு, எதுக்கு திமுக பாட்டை போடுற? கரெக்ட். ஃபங்க்ஷன் நடத்துறது யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 19 பேர் மேலே மதுரையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தம்பி. விடுதலை சிறுத்தைகளினுடைய கொடியேற்றின அதில் மாவட்ட செயலாளர்னு இருக்கிற விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் மேலேயே எஃப்ஐஆர் போடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் இன்னும் விசிகாவால் கொடியேற்ற முடியல. தமிழ்நாடு முழுக்க இன்னும் பல இடங்களில் விசிகா வந்து காவல்துறையால் அவமானப்படுத்தப்படுறாங்க, பெரிய நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் எப்படி வந்து சகித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரில. இது வந்து விசிகா மட்டும் நம்ம சொன்னோம்னா அது ஒருதலை பட்சம். இந்த பக்கம் வாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போனால் பாதுகாப்பு வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் ஊர்வலம் போயிருக்காங்க. சாம்சங்கில் நடந்தது நீங்களே பல பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. சுதந்திர நாட்டில் ஒரு யூனியன் ஆரம்பிக்க அவ்வளோ போராட்டம் நடந்தாங்க. கம்யூனிஸ்ட் அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி சொல்லி மாளாது. மக்களுக்காக அவர்கள் எல்லாத்தையும் வந்து ஏன் பொறுத்து போகிறாங்க? இந்த வந்து இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும். இதை நீங்கள் புதிதாக கூட சிந்திக்க வேண்டாம். நீங்கள் மக்கள் நல கூட்டணி இருக்கும்பொழுது ஐயா வைகோ வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறார், ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறாரு. நம்ம தலைவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 4 காளைகள் வந்து மிகப்பெரிய கொம்புகளோடு மிக வீரியமாக நிற்குது. அப்போ வந்து அதிமுகவோட ஆட்சி இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம் வந்து அந்த 4 காளைகளை எப்படி வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த 4 காளைகளிடம் மோதி பார்க்கும்பொழுது அந்த சிங்கம் வந்து காயப்பட்டு இந்த 4 காளைகளை எதுவும் செய்ய முடியலையே, பிரிக்க முடியலையே இந்த 4 காளைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்தோடு சென்று விட்டது. அப்போ அந்த இடத்துல ஒரு குள்ளநரி வருது அப்படின்னு ஐயா வைகோ சொல்கிறார். அந்த குள்ளநரி யாருன்றதை அவர் சொல்லலை, நம்மளும் சொல்லலை, அது மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். அப்போ வந்து அந்த குள்ளநரி ஒன்று வருகிறது. வரும்பொழுது அந்த குள்ளநரி ஐடியா சொல்லுது, 4 பேர் சேர்ந்துருந்தால் அதை பண்ண முடியாது, நான் 4 பேர்ட்டையும் போயிட்டு 4 பேரை பற்றி மாற்றி ஒன்று சொல்லி 4 பேரையும் நான் பிரிக்கிறேன், பிரித்ததுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள துண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ளநரி வந்து பேசியதாகவும், இது போன்ற வேலைகள் தான் இன்றைக்கு அரசியலில் நடந்து கொண்டிருப்பதாகவும், ஒரு காலமும் இந்த 4 காளைகள் வீழ்த்தப்படவே முடியாது, நாங்கள் இதுவரை ஆண்ட கட்சி ஆளும் கட்சி இந்த 2 கட்சிகளுக்காகவே மாறி மாறி இருந்ததெல்லாம் போதும், இனி மக்களுக்காக மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடியதான் இந்த மக்கள் நல கூட்டணி என்று அன்று பேசியவர் இன்றைக்கு அந்த 4 காளைகளும் திமுகவினுடைய அடிமாடுகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக அந்த நிலைமையில தான் அவர்களை வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதிலிருந்து திரும்ப வந்து எவால்வ் ஆகி வர வேண்டிய கடமை அவர்கள்கிட்ட இருக்கிறது. அண்ணன் வைகோ என்னென்ன காரணங்களுக்காக திமுகவில் இருந்து மதிமுக உதயமானதாக சொன்னாரோ அந்தந்த காரணங்கள் அப்படியே இருக்கு, துளியும் மாறல. 3ஆம் தலைமுறையாக 4ஆம் தலைமுறையாக தொடருது. ஆமாம், அவருடைய மகன் துரை வைகோ கூட்டணி கட்சியில் திமுகவினுடைய அன்பில் மகேஷ் கே நெரு போன்ற பெரியவர்களை எல்லாம் மேடையில் வைத்துக்கிட்டு கண்ணீர் விட்டார் பாருங்க. அந்த கண்ணீர் துளி இன்னும் காயல தம்பி, அப்படியே இருக்கு. எங்களை வந்து மதிக்க மாட்டாங்க, எங்களை வந்து உதயசூரில் நிற்க சொல்கிறாங்க, எங்களை வந்து வேலை பார்க்க விட மாட்டாங்க, எங்களுக்கு சுயமரியாதை இருக்குது, எங்களுக்கு தன்மானம் இருக்குது. அண்ணன் வைகோவினுடைய மகன் விட்ட கண்ணீர் இன்னும் மாறவே இல்லை. மதிமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் என்னென்ன காரணங்களுக்காக இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு வெளிச்சம். அதனுடைய தொண்டர்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கலாம், தொண்டர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உலக வரலாற்றிலேயே இந்த இந்திய நிலப்பரப்பில் அரசியல் களத்தில் நுழைந்த ஒரு தலைவன் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே கொள்கை விளக்க அந்த கூட்டத்திலே அந்த விக்கிரவாண்டி சாலையிலே அரசியலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் என்ற அண்ணலினுடைய அம்பேத்கரினுடைய பெருங்கனவை சாத்தியமாக்குவதற்கான அந்த ஒரு உரிமை முழக்கத்தை சொன்ன ஒரே தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். கண்டிப்பாக. ஏன்னா 50 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பேசுவதற்கே தயங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டாம், அதை பேசுவதற்கே அவர்களுக்கு தயக்கம், இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே தயக்கம். இன்றைக்கு சமீபத்தில் கூட ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அக்கா கனிமொழி அவர்கள் வந்து நிர்வாகம் தெரியாதவர்கள் எல்லாம் வந்து முதலமைச்சராக ஆசைப்படுகிறார்கள், உடனடியாக முதலமைச்சர் கனவு வைத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உதயநிதி சார் சொல்கிறாங்க. அப்படிதான், ஏன்னா அவங்க சொல்கிற அதுக்கு தான் புரிந்து வருது. இல்லை, நான் அப்படியும் எடுத்துக்கலாம், அவங்களுடைய உள்ளார்ந்த மனதில் இருக்கக்கூடிய சிந்தனையாக கூட அது இருக்கலாம். பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் தெரிந்த, கழகத்தினுடைய வரலாறு தெரிந்த, கிட்டத்தட்ட ஐயா கலைஞர் அவர்களையும் உங்களை டெல்லியினுடைய வாரிசாகவே ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்திருந்தார் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்கும். ஆனால் ஐயா கலைஞருக்கு பிறகு இது எல்லாம் தெரிந்த உங்களுக்கே அந்த கட்சியில் வந்து முக்கியத்துவம் கிடையாது.
இது எதுவுமே தெரியாத ஒருவரை கொண்டு வந்து தான் துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்களே தவிர்த்து உங்களை ஆக்குவதற்கே அங்கே தயார் கிடையாது. எந்த வகையில கனிமொழி அவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க? உதயநிதி ஸ்டாலினை விட துணை முதல்வர் ஆவதற்கு கனிமொழி அவர்களுக்கு அருகதை இல்லையா, உரிமை இல்லையா? ஆல் ரூட்ஸ்ல நீங்க யோசிங்க. படிப்பு, கல்வி, அரசியல், முதிர்ச்சி எல்லாம் இருக்கு. கலைஞரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவிதை குணம், கலைஞரிடம் நாம் இயக்கக்கூடிய அந்த ஒரு முத்தமிழினுடைய வித்தகம் எல்லாம் இருந்தும் கனிமொழி கருணாநிதி அவர்களால் ஒரு பெண்ணால் திமுக குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் அந்த பிளட் லைன்லேயே இருந்தாலும் கூட அவங்களால துணை முதல்வர் ஆக முடியாதுன்னா அப்ப அங்கேயே அதிகார பகிர்வு இல்லைன்னா கூட்டணி கட்சி அதிகார பகிர்வு இல்லை, பெண்களுக்கான முன்னுரிமை அங்கேயே கிடையாது. அவ்வளவுதான். நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சருக்காக வந்து தாவேக்காவில் பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாதுன்னு பேசுகிறோம். அங்கே உங்கள் கட்சிக்காக, உங்கள் குடும்பத்திற்காக இந்த பாடுபட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே அங்கே முன்னுரிமை கிடையாது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு இருக்காது, சமூக நீதி இருக்காது, பெண்கள் முன்னுரிமை இருக்காது, திமுகவில் இது எதுவுமே இருக்காது. ஆனால் இவர்கள் கட்சியில் அது நடக்கும்போது நம்மலாம் கேள்வி கேட்கும்போது ஒரு காமெடி ஒன்று வரும். உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனையோ அப்போ கபால்னு இந்த பெட்டியை திறந்து பார்த்துருப்பா, அது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பெட்டியை திறந்தீங்கன்னா இந்த பக்கம் அம்பேத்கர் ஐயாவும் இந்த பக்கம் ஐயா பெரியார் அவர்களும் இருப்பாங்க. அதை வைத்து தான் இவருடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கே தவிர்த்து அவர்களை வைத்து அவர்கள் காட்டிய கொள்கையில் ஒரு நாளும் இந்த திமுக பயணிக்கிறது கிடையாது. இந்த திமுக மிகப்பெரிய அளவில் சாதிய பாகுபாடு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி, மத பாகுபாடு செய்யக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு அமைச்சர்களே சாட்சி. ஏன்னா இவர்களுக்கு என்னன்னா சன் பிக்சர்லையும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ்லையும் நம்முடைய தலைவர் படம் பண்ணும்போது தளபதி விஜயாக தெரிந்தார். இன்றைக்கு அரசியல் கட்சியாக இவரை எதிர்க்கும் போது ஜோசப் விஜயாக தெரிகிறார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக நாம் போராடும் பொழுதும், இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவுக்கு வந்து நம்ம தலைவர் கலந்துக்கும் போதும், இஸ்லாமியர்களுடைய ஆதரவு பெறுவதற்கு முன்பாக வரைக்கும் இவர்கள் சிறுபான்மையின் காவலன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் நம்முடைய தலைவருக்கு அந்த ஆதரவு பெருகுவதை பார்த்தவுடனே இஸ்லாமிய பெருமக்களையே கீழ்த்தரமாக பேசக்கூடிய வேலையில் அவன் இறங்கி எச்சசோரன் சொன்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மக்கள் மன்னித்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். யாரும் இஸ்லாமிய சகோதரர்களைப் போல இப்படி ஒரு இழிவாக ஒரு அரசியல் மேடையில் பேசியவர் வந்து அரசியல் அல்ல, பொதுவெளியில் நடமாடுவதற்கே அவர் தகுதியற்ற. அவர் கைது செய்யணும். இப்பவும் நான் வலியுறுத்துறேன், அவர் கைது செய்யணும். அப்படி செய்யலனா இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகத்திற்கு அதுவே சாட்சி. இந்த ஆட்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு அவலம். இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி தான் இது போன்ற பேச்சுகள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் அவங்க வந்து மதச்சார்பின்மை இல்லை, சமூக நீதியை ஃபாலோ பண்ணல, பெண்கள் உரிமையை ஃபாலோ பண்ணல. இவர்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு குடும்பத்திலிருந்து வந்த தலைமை, ஒரு குடும்பத்தின் தலைவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை சூறையாடுவது. நீங்கள் இன்றைக்கு திமுக வந்து அண்ணா அவர்களுக்கு பிறகு ஐயா கலைஞர் அவர்கள் கைமாறி இந்த திமுக வருதில்ல, அதற்கு பிறகாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டுவது, ஊழல் செய்வது, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் வாழ்வது என்று திரும்பவும் தேர்தல் வரும்போது அதே பணத்தை முதலீடு செய்து திரும்பது எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் ரொட்டீன் தான் இந்த கட்சியாகவே இன்றைக்கு மாறி இருக்கிறது. அண்ணா அவர்களினுடைய குறிக்கோள் எதையுமே இந்த கட்சி செயல்படுத்துவதாக கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வேலை சூழலுக்கு நடுவில் எங்களுக்கும் நேரம் ஒதுக்கி நேரில் வந்து சந்தித்ததில், உங்களோடு சேர்ந்து சிந்தித்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இதை போல் நாம் தோளிருக்க வேண்டிய பல விஷயங்களை சேர்ந்து பேசி மக்களுக்கு புரிய வைப்போம். ரொம்ப நன்றி ரமேஷ்.